அமரன் படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் டைரக்டர் சுதா கொங்கரா இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இது சிவகார்த்திகேயனோட 25வது படம். இந்த படத்துல அதர்வாவும் முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு. இந்த படத்துல ரவி மோகன் வில்லனா நடிக்கிறதா சொல்லப்படுது. தெலுங்குல முன்னணி நடிகையா வலம் வர ஆக்டர் ஸ்ரீலீலாவும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. சூர்யா, துல்கர் சல்மான், நஸ்ரியா, விஜய் வர்மானு இவங்கெல்லாம் தான் இந்த படத்துல முதல்ல நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்கள்னால சூர்யா இந்த படத்தை கைவிடவே மத்த நடிகர்களும் விலகிட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சூர்யாவை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் டீசர் இப்ப வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. படத்துக்கு பராசக்தின்னு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட முதல் படத்தோட பேரை வச்சிருக்காங்க. அமரன் படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் இசையமைக்கிறாரு. இது ஜிவிக்கு 100வது படம். இதனால படத்தோட பிஜிஎம் மற்றும் சாங்ஸ் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல 1960ல நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தோட கதை இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த நிலையில சிவகார்த்திகேயனோட இந்த படத்துக்கு நடிகர் மற்றும் இசையமைப்பாளரான விஜய் ஆண்டனியால சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. விஜய் ஆண்டனியோட 25வது படத்தை வாழ் படத்தோட இயக்குனர் அருண் பிரபு இயக்கிட்டு வராரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு வெளியாயிருக்கு. படம் சம்மர்ல வெளியாக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. படத்தோட தமிழ் டைட்டில் சக்தி திருமகனும் தெலுங்கு டைட்டில் பராசக்தினும் இப்படி விஜய் ஆண்டனி மற்றும் சிவகார்த்திகேயன் இந்த ரெண்டு பேரோட படத்தோட டைட்டிலும் பராசக்தின்னு இருக்கிறது இப்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் ஆண்டனி படத்தோட தமிழ் டைட்டில் வேற அப்படின்னாலும் தெலுங்குல பராசக்தின்னு இருக்கு. இதனால ஒரே டைட்டில்ல தெலுங்குல 2 படங்கள் இருக்கிறதுனால மக்களுமே குழம்பி போயிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரப்போறது தெரிஞ்சு முன்கூட்டியே விஜய் ஆண்டனி அவரோட படத்தோட டைட்டில ரிவீல் பண்ணிட்டாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே புயலடிக்கிற வேகத்தில் புழுதி குப்பைங்க இருக்குமா, இவன் நடக்கிற வேகத்தை சகுனி கூட்டம் தாங்குமா அப்படிங்கிற கேப்ஷனையும் போட்டிருக்காரு. விஜய் ஆண்டனி மறைமுகமா சிவகார்த்திகேயனை தாக்குற வகையில கேப்ஷன் போட்டிருக்காருன்னு இப்ப பலருமே சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த சர்ச்சையை இன்னும் பெருசாக்குற விதமா விஜய் ஆண்டனி இன்னொரு போஸ்டையும் இப்ப ஷேர் பண்ணிருக்காரு. பராசக்தி டைட்டில முறைப்படி பயன்படுத்துறதுக்கான அனுமதியை தி சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கிட்ட போன வருஷம் ஜூலை மாசம் 22ஆம் தேதியை வாங்கிட்டதா சொல்லி அதுக்கான ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த பலருமே அப்ப சிவகார்த்திகேயன் எப்படி அனுமதி இல்லாம அதே டைட்டில யூஸ் பண்ணியிருக்காருன்னு கேள்வி எழுப்பிட்டும் வராங்க. இந்த நிலையில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் நடிகர் திலகம் சிவாஜி நடிச்ச பராசக்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஏவிஎம் ப்ரொடக்ஷனும் பராசக்தி டைட்டில முறைப்படி அனுமதி வாங்கி தான் சுதா கொங்கரா பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில விஜய் ஆண்டனிக்கு தெலுங்குல பயன்படுத்திக்க சொல்லி கொடுக்கப்பட்ட அனுமதி செல்லுமா அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. சீக்கிரமே இதுக்கான பதில் தெரிய வரும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.